சரி, இப்போ நீ என்னதான் முடிவு பண்ணியிருக்க? எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்கண்ணா. என் குழந்தைகளை நான் காப்பாத்திக்கிறேன். இனிமே நான் அவரோட வாழ மாட்டேன், அந்த வீட்டுக்கும் போக மாட்டேன். நீ ஏன் மாசமா இருக்கிற? நான் உனக்கு என்னமா வேலை வாங்கி தர முடியும்? ஆபீஸ் கிபீஸ் மாதிரி உட்காந்து வேலை செய்கிற மாதிரி எனக்கு யாரும் தெரியாதுமா. பெரிய லெவல் ஆளுங்க எனக்கு தெரியாது. நானே நாடோட மாதிரி ஆட்டோ ஓட்டிக்கிட்டு அலைகிற ஆளு. நானும் ஆட்டோ ஓட்டுறேன்னு. தங்கச்சி, என்னம்மா சொல்ற நீ? ஆமாண்ணா, நானும் ஆட்டோ ஓட்டுறேன். எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க ப்ளீஸ். உன் புருஷன் இருக்கிற வேலையை விட்டுட்டு ஆட்டோ ஓட்ட வந்தா சரி, ஒரு பொண்ணாவது நீ எப்படிமா ஆட்டோ ஓட்டுவ? இந்த காலத்துல பொம்பளைங்க பஸ் ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க, பிளேன் ஓட்டுறாங்க. ஆட்டோ ஓட்ட முடியாதாண்ணா? எல்லாம் ஓட்டுறாங்க. ஆனால் புருஷனோட குடும்ப வாழ்க்கை தான் ஒழுங்காக ஓட்ட தெரியல. அப்படி தானே? என்னண்ணா? பொதுவாக சொன்னம்மா. இந்தாங்க இளவரசி, எடுத்துக்குமா. குட்டி பாப்பா பால் வேணுமா? ஜுச்சு. பெட்ரோல் பங்க்லாம் அன்னைக்கு ஒரு நாள் லேடிஸ் வேலைக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்கம்மா. அப்படியா? நான் செய்யறேண்ணா, நான் போறேன். எப்படியாவது எனக்கு அந்த வேலை வாங்கி கொடுங்க. எப்படிம்மா? வயிற்றுல பிள்ளை வச்சுக்கிட்டு அவனுக்கு அடைவடி ஆளுங்கம்மா. ஒரு நாளைக்கு 10-15 மணி நேரம் தொடர்ந்து நின்றுக்கிட்டே வேலை செய்யணுமா? பரவாயில்லண்ணா, என் புருஷனை எதிர்த்து நிக்கணுங்கிற வைராக்கியத்தோட வந்துட்டேன். அப்போ நின்னா தானே நடக்கும், பயந்தா நடக்குமா? அண்ணே ப்ளீஸ், அந்த வேலையை எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க. கஷ்டமான வேலையா இருந்தா கூட பரவாயில்ல, அப்பதான் சாகணுங்கிற எண்ணம் வராது. என் புருஷனை நம்பி வாழ்ந்ததுக்கு எனக்கு இது ஒரு தண்டனையா இருக்கட்டும். கொஞ்ச நாள்ல பக்கத்துல ஏதாவது ஒரு வீடை பாத்துக்கிறேன் ப்ளீஸ். என்னங்க யோசிக்கிறீங்க? ஏற்பாடு பண்ணி கொடுங்க. 4 நாள் போகட்டும், வேலை எப்படி இருக்குன்னு பாப்போம். பிடிக்கலன்னா வேற வேலை தேடுவோம். ராஜலட்சுமி பாத்துக்க தான் நான் இருக்கேன்ல, பின்ன என்ன கவலை? சரிம்மா, நீ மனசு போட்டு குழப்பிக்காம சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். சரிண்ணா. சரிம்மா, பேசிட்டு ராணி. ராஜி, நீ வா 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 வா. இளவரசி, நீங்க வாங்க. கவலைப்படாதீங்க, வாங்க. விடிஞ்சிடுச்சே, இன்னும் ஒரு ஃபோன் கூட வராம இருக்கே. பயமா இருக்குடி. அதான் அத்தை, எனக்கும் புரியல. நாம ஃபோன் பண்ணுவோமா? வேண்டாமா, வேலை முடிஞ்சதும் அவங்களே பண்ணுவாங்க. இல்ல இல்ல, பண்ணலாமே நம்ம போன. வேண்டாமா, ஒருவேளை அவங்க எங்கேயாவது மறைஞ்சிருந்தா நாம பண்ண போய் அவங்க ஃபோன் சத்தமா அடிச்சு அவங்க மறைஞ்சிருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டா? ஐயோ கரெக்ட். இருக்கிற டென்ஷன்ல மூளைய ஒர்க் பண்ண மாட்டேங்குது. இறக்கலாமா? அம்மா பார்க்கலாம். அருள் குட்டி, வாட செல்லும். தமிழிசை போன் அடிக்குது பாரு. பயப்படாத, போன் எடு. ஹலோ. அடா, யார் பேசுறது? தமிழரசி. அந்த பணத்தை எங்கே கொண்டு வரணும்னா? எந்த பணத்தை? எந்த பணத்தையா? அதான் அந்த 5 கோடி ரூபாய். யோ, என்கிட்ட ஏதி அவ்வளவு பணம்? நான் ஏன் பைசா கிடையாது. ஏய், விளையாடுறத. உன் பேர குழந்தை உயிரோட இருக்கணும்னா அந்த 5 கோடி ரூபாயை படப்பைக்கு பக்கத்தில் இருக்கிற. என்னது படப்பையா? அவ்வளவு தூரம்லாம் வர முடியாதுயா. இந்த பாரு, உன் குழந்தையனா? வேணா, குழந்தைய நீயே வச்சுக்க. ஏய், நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா தெரியுதா? தெரியுதே. செல்போன் மேல கர்ச்சீஃபை போட்டு பேசினா அடையாளம் தெரியாதா குரல? அறிவு கட்ட முண்டான் செல்வபாண்டி. நீ இன்னும் திருந்தவே இல்லையா? குழந்தையெல்லாம் காப்பாத்தி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வெரி லேட்.
கடத்தல்காரனே லேட்டுனா நீ ரொம்ப பெரிய மகாதத்தி. போன வெய்ய. அருள் ஐயா என்ன விட்டுருங்க ஐயா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இவங்க பேர் என்ன சொன்னீங்க? லக்ஷ்மி. லக்ஷ்மி, பயப்படாதமா லக்ஷ்மி. உங்களை ஐயா கொண்டு பத்திரமா சேர்த்துருவாரு. என் அருளுக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க. பாலை கொடுத்து அவன் பசி ஆத்தி எவ்வளவு பொறுப்பா கவனிச்சிருக்க. ஏதாவது உனக்கு செய்யணுமே. இருமா ஒரு நிமிஷம். இங்க வாங்கம்மா. இது இது என் அன்பு பரிசா வச்சுக்கங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். வாமா, நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். சரிங்க, வரமா. இத பாருங்க, நீங்க எவ்வளவு வேணாலும் என் பேரனை கொஞ்சுங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் நான் மட்டும்தான் என் பேரனை கொஞ்சணும். யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, கேரி ஆன் கேரி ஆன். வாமா. என்ன கண்ணா, அருள் செல்லும், என் தங்கம் பட்டுக்கிட்டே. என்னடா செல்லும் பட்டுக்கிட்டே. சொல்லு சொல்லு. வாமா வா. இங்கே எப்பவும் வேலை இருந்துகிட்டு தான் இருக்கேன். ஒரு நிமிஷம் ஓய்வே கிடைக்காது. புரியுதுண்ணா. அதுக்கு இல்லைம்மா. பரவாயில்ல, வேற வழி. இப்போ என் நிலைமை அப்படி. பிரச்சனைங்க வாழ்க்கையில் வரத்தானே செய்யும். அதை ஒரு பொருட்டை மதிக்காம போராட தயாராக இருக்கணும். நான் அவ்வளோ சுலபமாக வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சிட மாட்டேன். அதுக்கு இல்லைம்மா, வயிற்றுப்புள்ள காரியாக இருக்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. மலை நம்மளை விட உயரமாக இருக்கிறத பார்த்தா முதல்ல பயமாக தான் இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு ஏறி சிகரத்தில் நின்னதுக்கு அப்புறம் அந்த மலை கூட நம்ம காலடியில் வந்துடுது இல்லைன்னு. அந்த மாதிரி தான் நம்ம பிரச்சனைகளை நினச்சிக்கணும். என் பிரச்சனைகளும் இப்போ மலை மாதிரி இருக்கு. நான் அதை ஜெயிச்சு ஏறி நிற்கணும். நிற்பேன். அதுக்கு உங்களை மாதிரி நல்லவங்க ஆதரவு வேணும்னா. சரி வாமா போகலாம், முதலாளியை பார்க்கலாம். இது என்னண்ணா? கொஞ்ச நேரத்தில் உனக்கே தெரியும். வாமா போகலாம். ஏய், காசு வாங்கும்போது அறிவு இல்லை, இப்போ சட்டம் பேசுகிற. ஒழுங்கு மரியாதையா சாயந்தரத்துக்குள்ளே அசலும் வட்டியும் வந்தாகணும். இல்லைன்னா நீ மேலே போய் சேர்ந்துருவ. காசு விஷயத்தில் நான் மோசமானவன் பிரபு. அப்பா அத்தானு கூட பார்க்க மாட்டேன். உரவளைய கடிச்சிருவேன். சரி சரி, வளவளன்னு பேசாத. போனவை வாப்பா. கணேசா, என்ன விஷயம்? வணக்கம் முதலாளி. அதை சொல்ல தான் வந்தியா? இது என் தங்கச்சி, பேர் இளவரசி. சரி, அதுக்கு என்ன இப்போ? போன வாரம் நீங்கள் வேலைக்கு பொம்பளைங்க வேணும்னு கேட்டிருந்தீங்க. குடும்பத்தை வச்சு கஷ்டப்படுது, அதான் கூப்பிட்டு வந்தேன். என்னம்மா படிச்சிருக்க? டிகிரி முடிச்சிருக்கேன் சார். எது அந்த காலேஜில் கொடுப்பாங்களே 3-4 வருஷம் படிச்சா அதுவா? ஆமாம் சார். ஏப்பா கணேஷ், எங்களுக்கு தேவை பெட்ரோல் பங்க்கு 8வது 10வது படிச்சிருந்தா போதும். நீ டிகிரி படிச்ச ஆளை கூட்டு வந்துருக்குற. ஏதாவது கணக்கு எழுதுற மாதிரி இல்லை ஏதாவது பேங்க்கு போகிற வேலை மாதிரி தான் போட்டுருங்க முதலாளி. என் சீட்டு தான் இருக்குது, நான் எழுந்து போயிடுறேன். அந்த பொண்ணை உட்கார வைக்கிறேன் என் சீட்டில். ஐயோ முதலாளி. சார், என் படிப்புக்கு ஏற்ற வேலையை தேடுற நிலைமையில நான் இப்போ இல்லை. என்ன வேலை கிடைச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு நான் தயாராக தான் வந்திருக்கேன். ப்ளீஸ் சார், எப்படியாவது எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. எந்த பிரச்சனையும் வராமல் நான் நடந்துக்கிறேன் சார். சரி சரி, 50,000 ரூபா டெபாசிட் கட்டிட்டு வேலைக்கு சேர்ந்துட சொல்லு. முதலாளி, அவளை படத்துக்கு எங்கே முதலாளி போவாங்க? அதுதானே நடைமுறை, உனக்கு தெரியாதா? இல்லைங்க முதலாளி, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. வேணுமுன்னா என் ஆட்டோட ஆர்சி புக்கு தரேன். யோ, அது எப்படியா? நாணயமான பொண்ணு, ஏன் தங்கச்சிங்க, நான் கேரண்டி. அட ஏயா என்ன சங்கடப்படுத்துற? சரி சரி, கொண்டா. நன்றி முதலாளி. இங்கே பாருமா, இங்கே வண்டிங்களுக்கு பெட்ரோல் பிடிக்கணும். ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பளம். பிரச்சனை எதுவும் இருக்கக்கூடாது. பணம் காசில் கரெக்டாக நாணயமாக இருக்கணும். கஸ்டமருங்கிட்ட சண்டை போடக்கூடாது. வளவளன்னு பேசக்கூடாது. சரிங்க சார். அப்புறம் நீ டிகிரி படித்ததெல்லாம் சொல்லாத. 10வது தான் படித்தேன்னு சொல்லணும். இல்லைன்னா ஒர்க்கர்ஸுக்குள்ள ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் வரும். பார்த்து நடந்துக்க.
தானா சார். இவங்க வேலைக்கு புதுசா சேர்ந்துருக்குறாங்க. ஓகே சார். கூட்டு போய் வேலை சொல்லி கொடு. அப்ப நம்ம யூனிஃபார்மும் கொடுத்துரு. சரிங்க சார். வாங்க. ரொம்ப நன்றி சார். சரிம்மா, போய் வேலையை பாரு. நன்றிண்ணா. பரவாயில்லம்மா, நீ போய் வேலையை பாரு. என்னையா எல்லாம் கரெக்டா இருக்குமா? பாருங்க முதலாளி, உன் மேல நம்பிக்கை இருக்கு. வாங்க. உங்க பேரு? இளவரசி. என்ன படிச்சிருக்கீங்க? 10வது. நான் 10வது பாஸ். நீ பாஸா ஃபெயிலா? 10வதுல பாஸ் ஆயிட்டேன், ஆனா வாழ்க்கையில பாஸ் ஆகல. வாங்க, ட்ரெஸ் தரேன். வாங்க. ம். ஜீரோ பாத்துக்கோங்க. தேங்க்யூ சார். டேய், பல முறை சொல்லியும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீல்ல? நீ யாரு, உன் குடும்பம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமாடா எனக்கு? தொலைச்சிருவேன், தொலைச்சு. மறக்க முடியுமா, மறக்க முடியுமா, மலைமகளின் திருமகனை மறக்க முடியுமா, மறக்க முடியுமா, மலைமகளின் திருமகனை மறக்க முடியுமா? அக்கா. லீலா, என்ன இது கோலம்? இது என்ன ட்ரெஸ்? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் பெட்ரோல் பங்க்ல வேலை செய்றேன். என்னது? நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். என்னக்கா சொல்ற? என்ன சொல்ற? எல்லாம் விதி. வேற என்னன்னு சொல்றது? என்னக்கா இதெல்லாம் எப்ப நடந்தது? எப்படி நடந்தது? அவரு ஏன் உன்னை வீட்டு விட்டு துரத்துனாரு? அந்த ஆளுக்கு இவ்ளோ தைரியம் எப்படி வந்துச்சு? நீ எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்லல. இல்ல, அது வந்து அம்மா, குழந்தை எங்கக்கா? குழந்தை இப்ப நீ எங்க இருக்க? ஒண்ணு என்ன பதில் சொல்ல விடு, இல்ல நீ எல்லாத்தையும் கேட்டு முடி. என் மண்டையே வெடிக்குதுக்கா. நீ ஏன்க்கா ஏன் வீட்டுக்கு வரல? நான் அவ்வளவு அந்நியமா போயிட்டேனா உனக்கு? என்ன இப்படி தள்ளி வச்சிட்டல்ல? உனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டல்ல? உனக்கு என்ன நடந்தாலும் நான் தானே உனக்கு எப்பவும் ஆறுதலா இருப்பேன், உனக்கு நிழலா இருப்பேன். என்ன எப்படிக்கா நீ மறந்த? இந்த லீலா என்ன செத்தா போயிட்டா. என்ன லீலா, இப்ப ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன ஆயிடுச்சு?
நான் செத்து போயிட்டேன்க்கா. என் அக்கா இப்படி நிற்கதியா நடு ரோட்ல ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறத நான் எப்படி பாத்துக்கிட்டு இருப்பேன்? அதை விட லீலா, எல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் இருக்கட்டும். இவ்ளோ நடந்து நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல? நீ ஏன் வீட்டுக்கு வரல? எப்படி நீ வருவ? ஏற்கனவே கிருஷ்ணாக்கு வேலை இல்ல. அந்த வீட்ல நீ தான் வேலைக்கு போயிட்டு இருக்க. வேலை இல்லாம கிருஷ்ணா கஷ்டப்படுறப்ப இவரால அவருக்கு ஒரு வேலை கூட போட்டு கொடுக்க முடியல. நீங்களா கஷ்டப்படும் போது அவர் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாதப்ப நான் கஷ்டப்படும் போது எப்படி வந்து நிக்க சொல்ற? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மகா. அந்த காட்டேரிய நெஞ்சு பொழந்த ரத்தத்தை குடிக்காம விட மாட்டேன். சும்மா அவளை பத்தி சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. இவர் மேலேயும் தான் தப்பு இருக்கு. இவர் இடம் கொடுக்காம அவ அவ்வளவு தூரம் பேசுவாளா? என்னக்கா இப்படி சொல்ற? பின்ன என்ன? அந்த மகா காய்ச்சல் மாதிரி வந்து வந்து போய் என் உயிரை வாங்கினா. ஆனா இவரு கேன்சர் மாதிரி எனக்குள்ளவே இருந்து எனக்கு கொன்னுட்டாரு. சரி, இப்ப எங்கக்கா தங்கியிருக்க? இப்போதைக்கு கணேசனா வீட்டுல தங்கியிருக்கேன். அவர்தான் தற்காலிகமா வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. சரி, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. உனக்கு தெரிஞ்ச கம்பெனில வேலை இருக்கான்னு கேட்டு பாரு. நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா. என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. அவ அத்தை பொண்ணு ஏதோ பெரிய கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காளா. இவ ஒரு வார்த்தை சொன்னா போதும், நல்ல வேலை, நல்ல சம்பளம். யாருக்கு வேணாலும் அவ அத்தை பொண்ணு வேலை போட்டு கொடுத்துருவா. நான் அவங்க கிட்ட வேலைக்கு கேட்க சொல்றேன்க்கா. சரியா? இங்க பாரு லீலா, இப்ப நான் எதையும் முடிவு பண்ற மனநிலையில இல்ல. வாழ்க்கை என்னை எந்த பாதையில இழுத்துட்டு போதோ அந்த பாதையிலேயே போலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். எவ்வளவு தூரம் தான் போதுன்னு பாப்போம். செலவுக்கு பணம் எது வேணுமாக்கா? என்னக்கா? நான் உன்னை கேட்க வேண்டிய கேள்வியே நீ என்ன கேட்குற. இப்படி பிரிச்சு பேசாதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். எனக்கு கோவம் வரும். வேணா லீலா, என்கிட்ட இருக்கு. அக்கா இங்க பாரு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ பெட்ரோல் பங்க் வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வர. தங்கச்சின்னு ஒருத்தி நான் உயிரோட தான் இருக்கேன். நம்ம வீடு இருக்கு. நீ அடுத்தவங்க வீட்ல எல்லாம் போய் தங்கிட்டு இருக்க வேண்டாம். சரியா? ஒழுங்கு மரியாதை இந்த வேலையை விட்டுட்டு நீ இன்னைக்கு வீட்டுக்கு வந்து சேர்ற. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பதில் சொல்லுக்கா. சரி, பை. டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன். அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத. வேலையை விட்டுட்டு வா. சரியா? சரி, பை. பார்த்து போக்கா. சார், இது கொஞ்சம் கொடுங்க சார். தலைவலின்னு சொன்னீங்களே, அதான். ஏகாம்பரம், வெளியே போங்க. உங்க வீட்டுக்கு போயிருந்த இளவரசியை காணும். வீடு வேற பூட்டி இருக்கு. இளவரசி எங்க? ஹலோ, உங்களை தான் கேக்குற. இளவரசி எங்க? தெரியாது. என்னங்க பதில் இது? கட்டின பொண்டாட்டி எங்க இருக்காங்கன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்றீங்க. பொண்டாட்டிக்கு புருஷனோட அருமை தெரிஞ்சா அந்த பொண்டாட்டிய பத்தி புருஷன் கவலைப்படலாம். ஆனா வீட்டை விட்டு போன திமிரான பொண்டாட்டிய பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? என்னது? இளவரசி வீட்டை விட்டு போயிட்டாங்களா? என்ன நடந்ததுங்க? எனக்கு ஞாபகம் இல்ல. ராத்திரி சுமார் ஒரு 4:30 மணிக்கு நான் வீட்டுக்கு போனேன். எக்ஸ்கியூஸ் மீ மை டியர் ஹஸ்பண்ட். 5 மணிங்கிறது நேத்து ராத்திரி இல்ல, இன்னைக்கு காலையில. எத்தனை மணிக்கு போனேங்கிறது முக்கியம் கிடையாது. வீட்டுக்கு போனேனா இல்லையா அதான் இம்பார்ட்டன்ட். ராத்திரி எல்லாம் கண்டபடி குடிச்சிட்டு பொறுக்கித்தரமா ஊரை சுத்திட்டு விடிய காலையில வீட்டுக்கு போவீங்க. பொண்டாட்டி ஈன்னு இழைச்சுக்கிட்டு உங்களை வரவேற்கணும். நானா இருந்தா கதவை திறந்திருக்கவே மாட்டேன். இப்ப அதுவா பிரச்சனை? ஆமா, நேத்து ராத்திரி யாரு கூட குடிச்சிங்க? யார் அவ? என்ன எவ்வளவு கேவலமா பேசினா தெரியுமா? கண்ட ரவுடிங்க கூடலாம் நீங்க குடி பழக்கம் வச்சிருக்கீங்கன்னு, அவங்களோட சேர்ந்து குடிக்கிறீங்கன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நீங்க இப்படிப்பட்ட மனுஷனை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இது வரைக்கும் எப்பவாவது நான் குடிச்சிருக்கேனா? இத மாதிரி நடந்துகிட்டு இருக்கேனா? எல்லாரும் ஏன் மேலேயே தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நானும் ஒரு மனுஷன் தானே. எனக்கு கொஞ்சமாவது நிம்மதி இருக்கா? வீட்டுக்கு போனா அவ சண்டை போடுறா. உன்கிட்ட வந்தா இங்கிலீஷ்ல கெட் அவுட்னு சொல்றேன். அப்போ எங்கதான் போறதுனா? வீட்டை விட்டு போகாத மாதிரி நான் அவ்வளவு கெஞ்சினேன். வாசப்படையில குறுக்கால படுத்தேன். என்ன தாண்டி போயிட்டாமா? நானும் ஆம்பளை தானே. அவதானே போனா, அவதான் வரணும்.
நான் ஏமா அவளை போய் தேடணும்? எப்ப பார்த்தாலும் அவளுக்கு ஓ மேலேயும் என் மேலேயும் சந்தேகம். டோன்ட் பீ சில்லி. நான் அன்னை தெரசாவும் கிடையாது, நீங்க கௌதம புத்தரும் கிடையாது. இளவரசி ஏன் மேலேயும் உங்க மேலேயும் கோவப்படுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. நம்மள தட்டி கேக்குற உரிமை அவங்களுக்கு இருக்கு. இங்க பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்றேன். நாம அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு முக்கியமான விஷயத்தை மறைச்சு வச்சிருக்கோம். உண்டா இல்லையா? நமக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயம் பாவம் இளவரசிக்கு தெரியாது. அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவ எது செஞ்சாலும் அது சரிதான். அவங்க கொடுக்கிற தண்டனைய நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க குற்றச்சாட்டு எல்லாத்தையும் நம்ம மனசாட்சியோட தலைவணங்கிதான் ஆகணும். நான் உன் கழுத்துல தாலி கட்டினது மனிதாபிமானத்தால மட்டும்தான். எந்த சூழ்நிலையில, எத்தனை பெரிய மன வேதனையில நீ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற அந்த நிலைமையில தான் நான் அதை செஞ்சிருப்பேன். அது உனக்கும் தெரியும், என் மனசாட்சிக்கும் தெரியும். நானும் நீயும் உடம்பு திமிரெடுத்து போய் ஓடி போய் சந்தோஷமா தாம்பத்தியம் நடத்துறதுக்காக இப்படி கல்யாணம் பண்ணிக்கல. ஒரு சாதாரண லவ்வர்ஸோட திருமணத்துக்கும் நம்ம கல்யாணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு ரவுடி சுயநலத்துக்காக கொலை பண்றதுக்கும் ஒரு ராணுவ வீர நாட்டுக்காக கொலை பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த ஆங்கிள் தான் இதை யோசிக்கணும். ஏங்க, தவறு பண்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு காரணம் இருக்கும், ஒரு நியாய தர்மம் இருக்கும். நம்ம எவ்வளவுதான் அதை ஜஸ்டிஃபை பண்ணாலும் இளவரசி பார்வையில அது தப்பாதான் தெரியும். எப்படியோ சாக போறவ நான் இந்த உலகத்தை பத்தி கவலைப்படல, எந்த இளவரசிக்கும் பயப்படல. ஆனா சாகும்போது எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாம கொஞ்சமாவது நிம்மதியா சாகணும்னு ஆசைப்படுறேன். அந்த நிம்மதி எனக்கு உங்களால மட்டும்தான் கிடைக்கும்.